Today let us start with theory of demand and supply. Okay. And in the chapter நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா law of demand அப்படின்னா என்ன and law of supply அப்படின்னா என்ன and அதோட determining components என்ன factors determining supply and factors determining demand. And after that demand schedule and demand curve, elasticity of demand அப்படின்னா என்ன and after that exemption to law of demand and exemption to law of supply and after that elasticity of supply and after that consumer behavior theory. So இதெல்லாம் one by one என்ன அப்படின்னு சொல்லிட்டு let us discuss in this chapter. And for that to understand this concept they have provided one case study. ஸோ அதில் என்ன அப்படின்னா ஒரு சிஇஓ வந்துட்டு அவங்களோட மார்க்கெட்டிங் டீம் கிட்ட கேட்குறாங்க whether is there any demand for green tea or not அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆஃப்டர் தட் நம்மளோட காம்படிட்டர்ஸாக யாரெல்லாம் இருக்காங்க, வெதர் இப்போ நம்ம க்ரீன் டீ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பிளாக் டீயோட சேல்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுமா. அண்ட் ஆஃப்டர் தட் பீப்புள் வந்துட்டு காஃபி ஆர் எல்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்லேருந்து க்ரீன் டீக்கு வெதர் தி வில் ஷிஃப்ட் ஆர் நாட். அண்ட் ஆஃப்டர் தட் க்ரீன் டீக்கான டிமாண்டை என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்துட்டு டிட்டர்மைன் பண்ண போகுது. ஓகேவா. ஸோ இந்த 5 பாயிண்ட்டை என்ன பண்ணுறாங்க, இந்த கம்பெனியோட சிஇஓ மார்க்கெட்டிங் டீம் கிட்ட கேட்குறாங்க. ஸோ இதை வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட். ஸோ அதுக்காக தான் இந்த கான்செப்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட மேனேஜராக இருக்கீங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இன் திஸ் சிச்சுவேஷன் வாட் யூ வில் டூ. ஃபர்ஸ்ட் ஒன், இப்போது நீங்கள் ஒரு ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் அதோட ப்ரைஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன அண்ட் ப்ரைஸ் வந்து எதனால் சேஞ்ச் ஆகுது. இஃப் இன்கேஸ் வெதரில் ஏதாவது சேஞ்சஸ் வருது, ரெய்னி சீசனாக இருக்குது ஒரு சம்மர் சீசனாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் இதனால் உங்களோட ப்ரைஸ் எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது அண்ட் பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா இதனால் உங்களோட ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட் வெதர் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா. ஸோ இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் இதுதான் வந்துட்டு தியரி ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மார்க்கெட் சிஸ்டம் அப்படின்றது ப்ரைஸு, டிமாண்ட் அண்ட் சப்ளை இந்த 3 காம்பனண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு மார்க்கெட் அப்படின்றது ரன் ஆகிட்டுருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், nowadays people are start consuming tea and coffee, soft drinks and green tea. ஸோ ஹெல்த் கான்சியஸாக இருக்கவங்க ஸ்பெசிஃபிக்காக அண்ட் க்ரீன் டீஸ் அந்த மாதிரி போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், ரைட். ஸோ இதில் எந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது, எதனால் அதிகமாக இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் வில் டேக் க்ரீன் டீ இட் செல்ஃப். ஸோ க்ரீன் டீக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது எதனால் அப்படின்னா எல்லா பீப்புளுமே வந்துட்டு ஹெல்த் கான்சியஸாக மாறிட்டாங்க. சரியா. ஸோ இதனால் டிமாண்ட் ஃபார் மை க்ரீன் டீ இஸ் இன்க்ரீஸிங். அண்ட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூசர்ஸ் ஓகே நம்ம இதை வந்துட்டு சப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க, ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணலான்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ என்னோட சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இந்த 2 மெக்கானிசமை பேஸ் பண்ணி தான் நம்மளோட மார்க்கெட் சிஸ்டம் அப்படின்றது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்றது இட் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதில் மோஸ்ட்லி பையர்ஸ் வந்து டிமாண்ட் சைடையும் அண்ட் செல்லர்ஸ் வந்து சப்ளை சைடையும் வில் டேக் கேர். ஓகே. ஒரு ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் என்ன அப்படின்றத கன்சூமர் நான் தான் டிசைட் பண்ணணும். அதே மாதிரி எவ்வளோ சேல் பண்ணணும் அப்படின்றத மேனுஃபேக்சரர் ஹேஸ் டு டிசைன் தட். ஓகே. அண்ட் பையர் வந்துட்டு என்ன குவான்டிட்டியில் அந்த ப்ராடக்டை வாங்கணும் அண்ட் அதை எவ்வளோ ப்ரைஸுக்கு கொடுத்தா அவங்க அதை வாங்குவாங்க, இந்த டெசிஷனும் தே வில் டேக். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மீனிங் ஆஃப் டிமாண்ட். ஸோ டிமாண்ட் அப்படின்றது என்ன, நான் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்ற அந்த டிசையர் அந்த வில்லிங்னஸ் வந்துட்டு எனக்குள்ளே க்ரியேட் ஆகணும். கரெக்டாக. ஸோ இட் இஸ் buyer or willing to able purchase a product at a various price. ஒரு பர்டிகுலர் ப்ரைஸுக்கு அந்த ப்ராடக்டை நான் பை பண்ணணும் அப்படின்ற அந்த டிசையர் எனக்குள்ளே அரைஸ் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் டிமாண்ட். ஓகே. வித்தவுட் டிசையர் வி கான்ட் செல் எனி ப்ராடக்ட் இன் த மார்க்கெட். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கன்சியூமர் வந்துட்டு எனக்கு லக்ஸுரி கார் தான் வேணும் அப்படின்னு ஹி இஸ் திங்கிங். ஓகேங்களா. பட் அதுக்கான டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை.
சரிங்களா. அப்போ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க லிமிட்டடாக தான் இருப்பாங்க அண்ட் அதுக்கான சப்ளையும் எப்படி இருக்கும், லிமிட்டடாக இருக்கும். இஃப் இன் கேஸ் லக்ஸுரி காரை வந்துட்டு பை பண்ணணும்னு நினைக்கிற பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கேஸில் என்ன ஆகும், அதோட சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டுங்களா. அண்ட் எனக்கு அந்த ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா தான் ஐ வில் பை ஆர் எல்ஸ் ஐ வில் நாட் பை தட். கரெக்டுங்களா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் டிமாண்ட் அப்படின்றத நம்மளோட டிசையர், நம்மளோட வில்லிங்னஸ் டு பர்ச்சேஸ் எ ப்ராடக்ட் ஃபார் த ப்ரைஸ் அப்படின்றது தான் டிமாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அண்ட் இதில் நம்ம மெயினாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது ஒரு 2 எலிமெண்ட்ஸ். என்னென்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ். நீங்கள் எந்த ப்ரைஸு கொடுத்தாலும் நான் வாங்குவேனா அப்படின்னு கேட்டால் மை ஆன்சர் இஸ் நோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது டொமேட்டோவோட ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் 50 kgs அப்படின்னு 50 per kg அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் எவ்வளோ கன்சியூம் பண்ணுவேன், லிமிட்டடாக தான் நான் யூட்டிலைஸ் பண்ணுவேன். இஃப் இன் கேஸ் டொமேட்டோவோட ப்ரைஸ் வந்துட்டு 10 rupees அப்படின்னு கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்க, ஐ வில் பை அ ஹியூஜ் குவான்டிட்டி. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் ஷுட் பி தேர் அண்ட் ஓவர் அ பர்டிகுலர் டைம். நான் டெய்லியுமே வந்துட்டு டொமேட்டோ கன்சியூம் பண்ணுவேன். ஸோ அதுக்கான நீட் அப்படின்றது எனக்கு டெய்லியும் இருந்துகிட்டே இருக்கும் ஓவர் அ பர்டிகுலர் டைம் ஹொரைசன். ஸோ இந்த 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா. அண்ட் வாட் டிட்டர்மைன்ஸ் டிமாண்ட். ஸோ டிமாண்டை டிட்டர்மைன் பண்ணுறது என்ன அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது. ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரைஸ் ஆஃப் தி கமோடிட்டி. ஸோ ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது நீங்கள் அதை கம்மியாக கன்சியூம் பண்ணுவீங்க, அதுக்கான டிமாண்ட் கம்மியாகும். டொமேட்டோவோட ப்ரைஸ் வந்து 100 per kg அப்படின்னு போயிடுச்சு. ஸோ அந்த டைமில் டொமேட்டோ யூஸ் பண்ணி நம்ம ரசம் வைக்க மாட்டோம், சாம்பார் வைக்க மாட்டோம், அது எல்லாத்தையுமே நம்ம லிமிட் பண்ணிடுவோம். அண்ட் குழம்புக்கு போடுறதுமே என்ன பண்ணுவோம், ஹாஃப் டொமேட்டோ அந்த மாதிரி தான் we will use. கரெக்டுங்களா. இஃப் இன் கேஸ் டொமேட்டோவோட ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அதோட டிமாண்ட் என்ன ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் ரிலேஷன்ஷிப் இருக்கிறத இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் எல்ஸ் இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ப்ரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் கமோடிட்டி. ஸோ இந்த ரிலேட்டட் கமோடிட்டி 2 காம்பனண்ட்டும் ஒன்று ரிலேட்டடாக இருக்குது. கரெக்டுங்களா. ஸோ இதை வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஆர் சப்ஸ்டியூட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா என்ன அண்ட் சப்ஸ்டியூட்னா என்னன்னு பார்த்துட்டு வில் கோ டு திஸ். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்றது கன்சியூம்டு டுகெதர். இப்போ எனக்கு ஃபோன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோன் கூட எனக்கு சார்ஜர் வேணும், நான் டீ மேக் பண்ணணும்னா டீ கூட எனக்கு சுகர் வேணும். கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி கன்சியூம்டு டுகெதர் ரெண்டும் சேர்ந்து தான் என்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறத நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அண்ட் இந்த கேஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபோனுக்கான ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபோனை அதிகமாக வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்டைரக்டாக இது டிமாண்ட் ஃபார் சார்ஜரையும் என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே. ஸோ ஃபோனோட ப்ரைஸ் கம்மியாகும் போது ஃபோனுக்கான டிமாண்டும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் சார்ஜரோட டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா. இஃப் இன் கேஸ் சப்ஸ்டிடியூட் கூட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது இல்லைன்னா அது அப்படின்ற மாதிரி. இப்போது நம்ம டீ காஃபி எதுக்கு எடுத்துக்கிறோம், ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக. டீ பிடிக்காதவங்க காஃபி எடுத்துப்பாங்க. கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதிரி ரெண்டையும் என்னால் சைமல்டேனியஸாக யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்க ஐட்டம்ஸை நம்ம சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே சப்ஸ்டிடியூட்டில் என்ன ஆகும் அப்படின்னா டீயோட ப்ரைஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னு வச்சுக்கோங்க அண்ட் டிமாண்ட் ஃபார் த டீ வில் இன்க்ரீஸ். இஃப் இன் கேஸ் இதே கேஸ் வச்சுக்கோங்க, ப்ரைஸ் என்ன ஆகுது, டீயோடது கம்மியாகுது அண்ட் டீயோட டிமாண்ட் அதிகமாகுது. ஸோ இப்போ இங்கே காஃபி குடிச்சிட்டு இருந்த பீப்புள்ஸ் எல்லாமே எங்கே போக ஆரம்பிச்சிருவாங்க, டீக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ டிமாண்ட் ஃபார் காஃபி என்ன ஆகும், கம்மியாகும். சரிங்களா. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க.
direct or positive relation between demand for a product and price of its substitute. ஸோ இங்கே என்ன ஆகுது, இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வருது அண்ட் இங்கே டைரக்ட் ரிலேஷன்ஷிப் will come. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிஸ்போசல் இன்கம் ஆஃப் த கன்சியூமர். தேர்ட் பாயிண்ட். ஸோ இப்போ என்னோட இன்கம் வந்து நிறைய வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐ எம் ஏர்னிங் ஒரு 30,000 வச்சுக்கலாமா, 30,000 per month. அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் அப்படின்றது ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் என்னோட இன்கம் வந்து 50,000 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ நான் என்னோட ஸ்பெண்டிங்ஸை என்ன பண்ணுவேன், இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ இன்கம் அதிகமாகும் போது டிமாண்ட் என்ன ஆகும், அதிகமாகும். அண்ட் என்னோட இன்கம் ரெடியூஸ் ஆகும்போது டிமாண்ட் கம்மியாகும். நான் அந்த ப்ராடக்டை அவ்வளோக்கா நான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? அண்ட் நம்ம யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய கூட்ஸை வந்துட்டு நம்ம 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். நார்மல் கூட்ஸ், inferior goods, luxury goods. Okay, so normal goods அப்படின்றது நம்ம ஜென்ரலாக டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லலாமா. நார்மலாக இப்போ எல்லாத்தோட வீட்லேயும் அது இருக்கும். லைக் ஃபர்னிச்சர், க்ளாத்திங் சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது நான் என்ன பண்ணுவேன், மோர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். ட்ரெஸ்ஸுன்னு அதிகமாக வாங்கலாம், ஃபர்னிச்சர் கொஞ்சம் அதிகமாக வாங்கலாம் அப்படின்னு நினைப்பேன். ஸோ டிமாண்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இஃப் இன்கேஸ் அது வந்து இன்ஃபீரியர் ஆரல்ஸ் என்னோட எசென்ஷியல் குட்ஸாக இருக்குது, ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும், எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ டிமாண்டும் இன்கமும் எப்படி இருக்கும், மோரலஸ் சிமிலராக தான் இருக்கும். உங்களுக்கு இன்கம் வந்து அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நிறைய ரைஸை வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுப்பீங்களா, நோ. கரெக்டுங்களா? ஸோ மெஜாரிட்டி சேஞ்சஸ் அப்படின்றது வில் நாட் ஹேப்பன். அண்ட் ஆஃப்டர் தட் லக்ஸுரி குட்ஸ். இந்த லக்ஸுரி குட்ஸ் வந்து நான் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் லிமிட் அப்படின்றத ஐ வில் மென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட இன்கம் வந்து ஒரு 5 lakh per month அப்படின்னு போகுதுன்னா நான் வந்து கோல்டு, ஜுவல்ஸ் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன். இன்கம் கோஸ் டு சர்டைன் லெவல், டிமாண்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என்னோட இன்கம் 5 lakh அப்படின்னு போயிடுச்சுன்னா ஜுவல் நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த என்னோட இன்டென்ஷன் வில் இன்க்ரீஸ். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் ஒன், டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த பையர். ஸோ பையரோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில், அண்ட் இதை பொறுத்து நம்மளோட டிமாண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஜீன்ஸ் வந்த ட்ரெண்ட் அப்படிங்கும்போது எல்லாருமே இந்த ஸ்கின்னி ஃபிட், எனக்கு போட்டு அது அப்படியே ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா கேர்ள்ஸுமே திங்க் பண்ணுவாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இப்போ என்ன ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, டைட்டான பேண்ட் ஏதாவது வேர் பண்ணுறேன் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் வில் நாட் ஹேப்பன். ஸோ எல்லாருமே ஹெல்த் கான்சியஸாக திங்க் பண்ணி எனக்கு வந்து இந்த பெல் பாட்டம் மாதிரி வேணும், ஆரல் ஸ்ட்ரைட் கட் இருக்க மாதிரி வேணும், பூட் கட் இருக்க மாதிரி வேணும், ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக நான் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாகர்ஸ் இந்த மாதிரி டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன ஆகிடுச்சு, வந்தப்போ இருந்தது வேறு அண்ட் இப்போ இருக்கிறது வேறு. ஸோ புது ட்ரெண்டு அண்ட் ஹெல்த் கான்சியஸாக போகிறாங்க அண்ட் அதோட ஃபியூச்சர்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கும்போது டிமாண்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அண்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், பீப்புள் எல்லாருமே வந்துட்டு பிளாக் டீலேருந்து க்ரீன் டீக்கு மாறினது, இதை சொல்லலாம். அண்ட் ஆஃப்டர் தட் இங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபர்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் தட் அப்படின்னா, இப்போ எல்லாருமே அந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க, நான் மட்டும் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த இன்டென்ஷன் பீப்புளோட மைண்ட்குள்ளே க்ரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் 1 by 1 என்ன அப்படின்றத வில் சி. See this. ஸோ இந்த இடத்துல டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்னோ எஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 சொல்லியிருக்காங்க. சரியா? அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்றது என்ன, it is the psychological effect which people do the same what they are doing.
ஸோ ஆல்ரெடி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மற்ற பீப்புள் வீட்டில் எல்லாருமே என்ன இருக்குது, ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது அண்ட் டைனிங் டேபிள் வச்சுருக்காங்க, அப்போ நானும் அதை வாங்கணும். அந்த இன்டென்ஷன் எனக்கு க்ரியேட் ஆகும். தட் இஸ் கால் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆர் இஸ் பேண்ட்வேகன் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அண்ட் இந்த கேஸில் எல்லாரும் கண்டினியூஸாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் என்ன ஆகும், வில் கெட் இன்க்ரீஸ். ஓகே. அண்ட் ஆஃப்டர் தட் ஸ்னோப் எஃபர்ட் அப்படின்னா, இப்போ எல்லாரும் சேம் ஒரே ப்ராடக்டை வாங்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே வந்துட்டு க்ரீன் டீக்கு மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து யூனிக்காக தெரியணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன். எல்லாருமே யூனிக் குட்ஸை பொசஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. வாண்ட் டு பை அ யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் க்ரௌட். மற்ற எல்லாத்துல விட நான் தனியாக தெரியணும் அப்படின்னு நான் நினைப்பேன். சரிங்களா? அண்ட் இந்த மாதிரி திங்க் பண்ணும்போது நார்மலாக அந்த க்ரீன் டீக்கு இருக்க டிமாண்ட் என்ன ஆகும், கம்மியாகும். ஓகேவா? ஸோ நான் ரொம்ப பை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவேன். இதுதான் பேண்ட்வேகன் எஃபெக்ட் அண்ட் ஸ்னோப் எஃபெக்ட் அப்படின்றது. சரியா? அண்ட் அதை தான் இங்கே கீழேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் வெப்லன் எஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த வெப்லன் எஃபர்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, டு ஷோ ஆஃப் அவர் வெல்த் அண்ட் ஸ்டேட்டஸ். நான் வந்து ரொம்ப பணக்காரன், என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, நான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு பர்சன், நான் வந்து ரொம்ப ரிச்சான ஒரு பர்சன், இந்த மாதிரி என்ன நான் ஷோ பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஐ வில் டூ சர்டைன் திங்ஸ். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், கம்மல் வந்து நல்லா பெருசாக போட்டிருக்கணும் அண்ட் ஆரம் இருக்கணும், ஒட்டியான இருக்கணும், இந்த மாதிரி நான் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐ வில் பை சம் ஜுவல்லரி. அண்ட் இந்த ஜுவல்லோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனாலும் நான் என்ன பண்ணுவேன், இஃப் ப்ரைஸ் ஒரு இன்க்ரீஸிங் அப்படின்னாலும் எனக்கு அதை வாங்கணுன்ற அந்த இன்டென்ஷன் க்ரியேட் ஆகும். ஸோ டிமாண்ட் வில் இன்க்ரீஸ். சரிங்களா? And extremely mostly it is related to the taste and preference. And after that consumer expectation. So consumer oda expectations eppadi irukku, maybe future la vandu price increase agalam or else decrease agalam, enoda income maybe increase or else decrease, and supply oda condition decrease agalam increase agalam. Indha madri consumers oda expectations அப்படின்றது will be there. ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஆனியனோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் டியூ டு ரெயின். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், மோர் குவான்டிட்டிஸை நான் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கணும் அப்படின்னு நினப்பேன். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இப்போ கம்மியாகுது அப்படின்னா நான் அதிகமாக வாங்கி ஸ்டாக் வச்சுப்பேன். ஓகேங்களா? அண்ட் இஃப் இன் கேஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டிமாண்ட் வில் டிக்ரீஸ். ஓகே. அண்ட் ஆஃப்டர் தட் அதர் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யங் பீப்புள்ஸ் நிறையா இருக்காங்க, சைல்டு வந்து நிறையா இருக்காங்க அப்படின்னா என்ன டிமாண்ட் அதிகமாக இருக்கும், எய்தர் டாய்ஸு ஆர்எல்ஸ் அவங்க படிக்கணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கான புக்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். இஃப் இன் கேஸ் எல்டர்லி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்கள டேக் கேர் பண்ணிக்கணும் அண்ட் அவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் தேவைப்படும், மெடிசன்ஸ் நிறையா தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட பாப்புலேஷன் சைஸு, பாப்புலேஷன் வந்து லார்ஜராக இருக்கா கம்மியாக இருக்கா, அண்ட் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ பீப்புள் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது டிமாண்ட் அதிகமாக இருக்கும், பீப்புள் கம்மியாக இருந்தாங்கன்னா டிமாண்ட் கம்மியாகும். அண்ட் இந்த ஏஜ் இதுக்கு தான் யங்ஸ்டர்ஸ் அண்ட் எல்டர் பீப்புள் சொன்னேன். சரிங்களா? அண்ட் ஆஃப்டர் தட் த லெவல் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அண்ட் இட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஒரு கண்ட்ரிக்கு எந்த அளவு இன்கம் வருது, ஓகேங்களா? ஆர்எஸ் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட ஆஸ்பெக்ட்லேருந்து யோசிங்க. இப்போ என்னோட இன்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ டிமாண்ட் வில் ஆல்சோ இன்க்ரீஸ் ஃபார் நார்மல் குட்ஸ். சரிங்களா? அண்ட் இஃப் இன் கேஸ் என்னோட இன்கம் வந்துட்டு அன்ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவலாக எல்லா பர்சனுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை அப்படின்னா டிமாண்ட் என்ன ஆகும், ரெடியூஸ் தான் ஆகும். பிகாஸ் எல்லாத்தினாலையும் அந்த டிமாண்ட் அப்படின்றத அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆஃப்டர் தட் கன்சூமர் கிரெடிட் ஃபெசிலிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ நான் பேங்க்கில் போய் லோன் வாங்குறேன், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா தான் ஐ வில் பை அ லோன். கரெக்டுங்களா? இஃப் இன் கேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் அந்த லோன் வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். சேம் அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எலக்ட்ரிக் ஸ்டவ் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் வேணும்னு நினைக்கிறீங்க, ஈஸி இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்குறாங்க வித் 0% இன்ட்ரெஸ்ட். சரி, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கம்மியாக வருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய ப்ராடக்டை நம்ம வாங்கணும் அப்படின்னு ஆரம்பிப்போம். ஸோ லோன்ஸ் இதெல்லாமே எனக்கு ஈஸியாக கிடைக்குது அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது ஐ வில் பை மோர். ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா?
and after that government policies and regulations. சம்டைம்ஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்கம் நீ நிறைய ஏர்ன் பண்ணுறியா, ஸோ இப்போ டேக்ஸ் நீ கட்டு அப்படின்னு சொல்லி டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நான் என்ன பண்ண மாட்டேன், அந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ஸோ டிமாண்ட் வில் கெட் டிக்ரீஸ். அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இப்போ அக்ரிகல்ச்சரிஸ்ட் எடுத்து, ஸோ கவர்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட் கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த சீட்ஸ் எல்லாமே பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சப்சிடி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுக்குற சப்சிடியை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கேஸில் எல்லா ஃபார்மர்ஸும் என்ன பண்ணுவாங்க, அந்த சீட்ஸை தான் வந்துட்டு பை பண்ணணும்னு நினைப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ சப்சிடி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்னோட டிமாண்டும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சப்சிடி ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கும்போது டிமாண்ட் வில் ஆல்சோ ரெடியூஸ்டு. ஓகேங்களா? என்எஃப்என் கேஸ் கவர்மெண்ட் வந்து திடீர்னு வீடி, சிகரெட்ஸு அண்ட் ட்ரக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ லைக் demerit goods or else restricted or else banned goods அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், கவர்மெண்ட் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கான டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். அண்ட் இந்த ஃபேக்டர்ஸ் இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்மளோட வெதர் கண்டிஷன் அண்ட் பிஸ்னஸோட கண்டிஷன், பிஸ்னஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குது, பிஸ்னஸ் வந்து க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கா ஆர்எல்ஸ் ஸ்டாச்சுரேஷன் ஸ்டேஜில் இருக்கா ஆர்எல்ஸ் ஃபர்ஸ்ட் டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது மெச்சூரிட்டியாக, இந்த மாதிரி ஸ்டேஜை பொறுத்தும் நம்மளோட டிமாண்ட் அப்படின்றது வில் டிஃபர். அண்ட் வெல்த்து அண்ட் எந்த அளவுக்கு எஜுகேஷனாக இருக்காங்க அண்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அண்ட் சொசைட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாமே என்ன திங்க் பண்ணுறாங்க அண்ட் ஆஃப்டர் தட் மெம்பர்ஷிப் அண்ட் அவங்களோட ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது அண்ட் சேல்ஸ்மேன்ஷிப் எந்த மாதிரி இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் எந்த மாதிரி இருக்குது, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒரு மேஜர் ரோல் ப்ளே அப்படின்றத பண்ணுது. அண்ட் ஆஃப்டர் தட் டிமாண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன, ஃபேக்டர்ஸ் அண்ட் இட்ஸ் டிமாண்ட். ஒரு ஃபேக்டர்னால டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அண்ட் அதுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத சொல்கிறது தான் இந்த டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது. அண்ட் இந்த ஃபங்க்ஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. QX அப்படின்றது குவான்டிட்டி டிமாண்டட், P அப்படின்னா இட் வில் ரெப்ரசன்ட் த ப்ரைஸ், Y அப்படின்றது இன்கம் அண்ட் PR அப்படின்றது ரிலேட்டட் குட்ஸோட ப்ரைஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் law of demand. ஸோ இந்த law of demand என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது பீப்புள் நிறைய பை பண்ணுவாங்க. இஃப் இன் கேஸ் ப்ரைஸஸ் டிக்ரீஸ் டிமாண்ட் என்ன ஆகும், அதிகமாகும். ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது டிமாண்ட் கம்மியாகும். ஸோ இட் இஸ் இன்வர்ஸ்லி ரிலேஷன்ஷிப் ஆர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் law of demand அப்படின்றது. அண்ட் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிற அண்ட் எடுக்க போகிற அசம்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் ஆஃப் த பையர் எழுதிக்கோங்க. இன்கம் ஆஃப் பையர், Y அப்படின்றது இன்கம் ரெப்ரசன்ட் பண்ணும், கரெக்டாக? அண்ட் PR price of related goods, and after that taste and preference of a consumer and market condition. இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்துட்டு எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அண்ட் இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இஃப் இன் கேஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் கால்ட் law ஆஃப் டிமாண்ட். ஸோ அதை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, டெக்னிக்கலாக எவ்வளோ பெரிய தியோரியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டிமாண்ட் ஸ்கெட்யூல். ஸோ இந்த டேப்லெட் காலம் பாருங்களேன், 60 rupees ஒரு ஐஸ்கிரீமோட ப்ரைஸு. அப்போ இது என்ன பண்ணுறாங்க, 60 rupees அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் அதை வாங்கவே இல்லை. அண்ட் 50 அப்படின்னு ரெடியூஸ் ஆகும்போது என்ன பண்ணுறாங்க, அதை வாங்கியிருக்காங்க. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆஃப்டர் தட் எகெயின் டிக்ரீஸ் ஆகிருக்கு, டிமாண்ட் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் இந்த ஒரே லைனில் சொன்னது தான் எகெயின் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, டயக்ராம் மூலமாக நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதையே வந்துட்டு நம்ம கர்வ் மாதிரி போடுறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் டிமாண்ட் கர்வ். இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம பண்ணுறோம் இல்லையா டிமாண்ட் ஸ்கெட்யூலில், தட் இஸ் கால்ட் டிமாண்ட் கர்வ். அண்ட் இதில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். ஓகே, இந்த ஒய் அண்ட் இதை எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ப்ரைஸ்,
and இந்த இடத்துல quantity. So 1 2 3 4 5 and இங்க வந்து 10 20 30 40 50 and 60 இருக்கும்போது யாரும் வாங்கலை. ஸோ இங்கே இருக்குது. அண்ட் ஆஃப்டர் தட் என்ன ஆகுது, 2 வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடம். அண்ட் ஆஃப்டர் தட் 40 அப்படிங்கும்போது 4 பை பண்ணியிருக்காங்க இல்லையா. அண்ட் 30 அப்படிங்கும்போது they will buy a 6 items. ஸோ இப்போ என்னோட டிமாண்ட் கர்வ் அப்படின்றது இந்த லைனை நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் இதை வந்து ஃபுல்லாக இந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போட்டோம் அப்படின்னா it will comes like this once again. So like this it will come. சரிங்களா. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம டிமாண்ட் கர்வ், தட் இஸ் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நீங்கள் லைன் வந்து மாறி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே டாட்டர் லைனில் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மார்க்கெட் டிமாண்ட் ஸ்கெட்யூல். ஸோ வாட் இஸ் மென்ட் பை மார்க்கெட் டிமாண்ட் ஸ்கெட்யூல்? இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்தீங்க, ஒரு இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தீங்க. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி பை பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்டில் பார்க்குறது லோ ஆஃப் டிமாண்ட். அண்ட் மார்க்கெட் டிமாண்ட் அப்படின்றது ஓவராலாக, இப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடுக்குள்ளே டொமேட்டோக்கு என்ன டிமாண்ட் இருக்குது அப்படின்றது தான் ஓவரால், ஆர் எல்ஸ் மார்க்கெட் டிமாண்ட் ஸ்கெட்யூல் அப்படின்னு சொல்லுவோம். டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் தட் ஆல் கன்சூமர்ஸ் ஆர் வில்லிங் டு பை அட் அ டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ். இது அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. த குவான்டிட்டி ஆஃப் அ ப்ராடக்ட் தட் all consumers are willing to buy at a different prices. Okay, and இது வந்து எது டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா price, income, preference and taste of a consumer and consumers oda expectations and number of buyers in a market. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அண்ட் இதை என்ன சொல்லலாம், சம் ஆஃப் இண்டிவிஜுவல் டிமாண்ட் அப்படின்னு ஒன் லைனில் we can see. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஏ தனியாக இருக்குது அண்ட் பி தனியாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ண அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது என்ன, 5. ஸோ திஸ் இஸ் மை டோட்டல் மார்க்கெட் டிமாண்ட். ஓகேங்களா. ஸோ அதே தான் இங்கே கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே மாதிரி மார்க்கெட் டிமாண்ட் கர்வ் அண்ட் அதுக்கான ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் ரேஷனல் ஆஃப் லோ ஆஃப் டிமாண்ட். ஸோ இன் கேஸ் உங்களோட ப்ரைஸ் வந்து கம்மியாகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நிறையா நம்ம பை பண்ணுவோம். கரெக்டுங்களா. ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகுதுங்கும் போது டிமாண்ட் அதிகமாக இருக்கும், நம்ம அதை நிறையா நான் வாங்கணும்னு நினைப்போம். ஸோ இதுதான் பேசிக் லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்றது. கரெக்டுங்களா. இஃப் இன் கேஸ் கன்சூமர் வந்து அந்த ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆர்எல்ஸ் சப்ஸ்டியூஷன் போகிறாங்க. இப்போ டீயோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி இருக்க பீப்புள் எல்லாமே காஃபிக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுறாங்க, காஃபிக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன்ஸ் வருது, பிளேஸ் ஆகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் க்ளோசர் டிமாண்ட் இருக்குது அண்ட் ஒரு ப்ராடக்டை விட இன்னொரு ப்ராடக்ட் எனக்கு லோயர் காஸ்ட்டில் கிடைக்குது. ஸோ இப்போ எனக்கு இது ரொம்ப கன்வீனியன்ஸாக இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லாமே என்ன பண்ணுவாங்க பீப்புள், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சீப்பர் சோர்ஸ் என்ன இருக்கோ அதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அது பின்னாடி போவாங்க. அப்போ இந்த இடத்துல லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்றது என்ன ஆகாது, அப்ளிகபிள் ஆகாது. கரெக்டுங்களா. அண்ட் ஆஃப்டர் தட் இன்கம் எஃபெக்ட். ஸோ இப்போ என்னோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்னோட பர்ச்சேசிங் பவர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இஃப் இன் கேஸ் சம்டைம்ஸ் வந்து அந்த கூட்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும் போதும் ஐ வில் பை தட். கரெக்டுங்களா. அண்ட் ஆஃப்டர் தட் யூட்டிலிட்டி மேக்ஸிமைசிங் பிஹேவியர் ஆஃப் அ கன்சூமர். ஸோ கன்சூமர் வந்து ஒரு ப்ராடக்டை கன்சூம் பண்ணும்போது அதுலேருந்து எனக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும் அப்படின்னு தான் தே வில் திங்க், மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும்னு தே வில் திங்க். கரெக்டுங்களா. அண்ட் இஃப் இன் கேஸ் ஒரே ப்ராடக்டை நீங்கள் தொடர்ந்து கன்சூம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு ஆப்பிளையே நீங்கள் 10-15 ஆப்பிள் சாப்பிட்றீங்க
ஃபஸ்ட்டு டைம் அதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும். ஆப்பிளா அப்படி சொல்லிட்டு யூ வில் ஸ்டார்ட் ஈட்டிங். கரெக்டுங்களா? அண்ட் இதே 10-15 ஆப்பிள் நான் கண்டினியூஸாக உங்களுக்கு கொடுக்கும்போது ஐயோ ஆப்பிளா எனக்கு வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு தாட் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். கரெக்டுங்களா? அண்ட் ஆஃப்டர் தட் அரைவல் ஆஃப் அ நியூ கன்சியூமர்ஸ். ஸோ இப்போ புதுசாக கன்சியூமர்ஸ் வராங்க அப்படிங்கும்போது உங்களோட ஃபோன் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிமாண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நியூ கஸ்டமர்ஸ் அதை பை பண்ணுறதுனால இந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் வில் ஹேப்பன். ஆஃப்டர் தட் டிஃப்ரெண்ட் யூசஸ். இப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்குது அண்ட் பவர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது நம்ம மல்டிபிள் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் அண்ட் லைட்டிங்க்காக அண்ட் ஹீட்டிங்க்காக இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணும்போது அண்ட் அது எந்த அளவுக்கு இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், அதை பை பண்ணணும்னு நினைப்பேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தாங்க ரேஷனல் ஆஃப் அ லா ஆஃப் டிமாண்ட். அண்ட் ஆஃப்டர் தட் எக்ஸம்ஷன் டு அ லா ஆஃப் டிமாண்ட். ஸோ இஃப் இன் கேஸ் வெப்லின் குட்ஸாக இருக்குது, என்ன நான் வந்து ஷோ ஆஃப் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரெஸ்டீஜியஸ் குட்ஸை நான் பை பண்ணுவேன். எப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ தான் நான் அந்த ப்ராடக்டை பை பண்ணுறது அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல லா ஆஃப் டிமாண்ட் வில் நாட் பி அப்ளிகபிள். அண்ட் ஆஃப்டர் தட் கிஃப்ட் குட்ஸ். அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. ரைஸ் எனக்கு ரொம்ப எசென்ஷியல், அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இஃப் இன் கேஸ் நான் ரைஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் ஸ்டில் த டிமாண்ட் வில் பி தேர் ஃபார் ரைஸ். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் கிஃப்ட் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஸோ இஃப் இன் கேஸ் நம்ம என்ன பண்ணலாம், ரைஸ்லேயே வந்து சீப்பர் சோர்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத we can think. Next one, conceptual necessities. ஸோ இப்போ எனக்கு அது வந்து ரொம்ப நெசசரியாக இருக்குது. சொசைட்டியில் எனக்கு அதை பழக்கப்படுத்தி விட்டுட்டாங்க. ஸோ த்ரூ த டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபர்ட் அது வந்து என்னோட கன்சப்ஷன் பேட்டர்னுக்குள்ளே வந்துருச்சு. லைக் டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி. ஸோ இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்றது அப்ளிகபிள் ஆகாது. அண்ட் மேபி ஃப்யூச்சரில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் கன்சியூமர்ஸ்குள்ளே வருது. ஃப்யூச்சரில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இப்போவே என்ன பண்ணுவாங்க, பல்க் குவான்டிட்டியில் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்போது லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்றது அப்ளிகபிள் ஆகாது. அண்ட் ஆஃப்டர் தட் இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஆர் இஸ் irrational behavior. Buy a product due to urgence or is emotional reasons. ஸோ எனக்கு அந்த ப்ராடக்டை பற்றி ஃபுல் எதுவுமே தெரியாது, ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரியாது. அண்ட் இப்போ என் வீட்டில் என் குழந்தை கேட்குது அப்படின்றதுக்காக நான் வாங்கி கொடுக்குறேன் வித்தவுட் எனி நாலேஜ் அண்ட் டியூ டு த அர்ஜென்சி. அவன் கேட்டு அடம் பிடிக்கிறான் அப்படின்றதுக்காக நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ரைஸை பற்றி நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். ப்ரைஸை நான் என்ன பண்ணிடுவேன், ஐ வில் இக்னோர் திஸ். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் லா ஆஃப் டிமாண்ட் வில் நாட் பி அப்ளிகபிள். அண்ட் ஆஃப்டர் தட் டிமாண்ட் ஃபார் நெசசிட்டிஸ். எனக்கு அது ரொம்ப வேணும், தேவைப்படுது அப்படின்னாலும் என்ன ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் we have to buy that. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஸ்பெகுலேட்டிவ் குட்ஸ். ஸோ ப்ராஃபிட் மேக் பண்ணணும், நிறைய நான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ப்ராடக்டை நான் சேல் பண்ணுவேன். ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது அந்த ப்ராடக்டை நான் என்ன பண்ணுவேன், நிறைய வாங்கி நிறைய விற்க ஆரம்பிப்போம் டு மேக் அ ப்ராஃபிட். ஸோ இந்த சுச்சுவேஷன்லேயும் எனக்கு எது அப்ளிகபிள் ஆகாத லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்றது வில் நாட் பி அப்ளிகபிள். ஓகேவா?